திருச்சிற்றம்பலம். இந்த உலக பொது 2026 அன்று ஞாயிற்றை வரவேற்கக்கூடிய தை பொங்கல் சிறப்பான முறையிலே பல்சமய நல்லுறவு இயக்கமும் பேரூர் ஆதீனமும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகின்றது. அந்த வகையிலே இன்று பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், சீக்கிய சமயம், சமண சமயம் என்கின்ற பல்வேறு சமயத்தை சார்ந்த சமய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்கின்ற அடிப்படையிலே இங்கே கல்வி நிறுவனத்திலே படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளோடு இணைந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கலின் நோக்கம் ஒற்றுமை ஓங்க வேண்டும், அன்பு மேலோங்க வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், என்றும் சகோதரத்துவம் திகழ வேண்டும் என்பதாகும். அத்தகைய பொங்கல் நாளிலே அனைவருக்கும் உலங்கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மகிழ்ச்சியான நாள். 500 வருஷத்துக்கு மேல ஒரு பேரூர்னாலே சிவன பட்டீஸ்வரனா தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கும் இந்த பேரூர் ஆதீன மடம் தெரியும். அந்த மடத்துல சர்வ மதங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு பொங்கல் வச்சிருக்காங்க, சமத்துவ பொங்கல் என்று. இன்று அதைத்தான் பேரூர் ஆதீனம் அவர்கள் விரும்புகிறார்கள். 550 வருஷம் ஆனாலும், முன்னாள் ஆதீனமாக இருந்தாலும், நம்ம மருதநாசர் ஐயா ஆதீனமாக இருந்தாலும் சரி, மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் தான் போற்றணும் அப்படிங்கறதுக்காகத்தான் தொடர்ந்து இங்க விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தமிழகம் எங்கும் இந்தியாவெங்கும், ஏன்னா உலகத்திலேயே இன்னைக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும். இன்னைக்கு உலகம் பூரா அமைதி வேணும்னா நாம் எல்லாம் இணைந்துதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி வளமடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் முடியும். அது பேரூர் ஆதீனம் எப்பொழுதும் அது உறுதுணையாக இருக்கிறார். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவர். அவருக்கு நாங்க பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு கூட மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நாட்டுல ஒரு அமைதியை சகோதரத்துவத்தை பேணி காப்பதில் பேரூர் ஆதீனம் மணந்தால் தமிழகத்திலே நம்பர் 1 இருக்கிறது. இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். சமத்துவம் ஓங்க வேண்டும், ஒற்றுமை மத நல்லிணக்கம் ஓங்குவதற்காக இந்த விழா தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு மாநிலத்திலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மராட்டியத்திலே விநாயகர் சதுர்த்தியை 10 நாளைக்கு மேல கொண்டாடுவார்கள். கர்நாடகத்திலே தசராவை 10 நாள் கொண்டாடுவார்கள். அதுபோல தமிழருடைய நாளாக இருப்பது தமிழ் பொங்கல் நாள். ஆகவே நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, மற்ற இடங்களில் விடுவதை போல பொங்கலுக்கு 10 நாள் விடுமுறையிட்டு சிறப்பான முறையில 10 நாளும் அரசு விழாவாக இதை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாளிலே சமத்துவ பொங்கல் என்ற